வந்து படி எல்லாம் செய்யும். நான் அதெல்லாம் துட்டே வேண்டான்னு தான் நீங்க படிச்சிருக்கேன். என் தங்க எனக்கு நோய் நொடி இல்லாம நல்ல என்கிட்ட கேளு அம்மா. நீ நான் தேர்ல ஏற நேரம் என் தங்கையை மேல தளத்தோட நாங்க கூப்பிடு. என் கதையை படி. அக்கா தங்கச்சி எந்த ஊர்ல இருக்காளோ அந்த ஊர்ல இருந்தாலும் அவ்வளவு என் முன்னால பாடட்டும். இந்த வேசத்துன்னு என் மாவெல்லாம் எதிர்க்க தாங்க முடியாதுமா. இப்போ ஒரு கதை நடக்கும். அதனால அவெல்லாம் தாங்க மாட்டான். வருஷம் என் கதையை வந்து படி. உனக்கு செல்வாக்க தந்திருக்கேன். செல்வாக்க வாயில அவளோட சப்சரி தந்திருக்கேன். எங்க போனாலும் நீ முன்னாலே போனா தெரியாம செஞ்சுட்டா மன்னிச்சுக்கோ. சரி சரி, என் கதை படி. எந்தெந்த ஊர்ல எங்க அக்கா தங்கச்சி இருக்காளோ அத்தனை பேரையும் கூப்பிடுங்க. ஆனந்தமா கூப்பிடுங்கன்னு வாசல்ல சந்தோஷமா இருக்கட்டும் தானே நேத்து அந்த விளையாட்டுலாம் ஆனந்தத்தோட அழைக்க மாட்டாங்க. நான் அவளை ஆனந்தத்தோட மேல தாளத்தோட அவளை அழைச்சிட்டு வருவேன். நேரத்து சரி, நம்ம அடுத்து நாளைக்கு வைக்கும்போது அந்த காலி போட மாட்டோம். அம்மாவை கொடுத்து கொடுக்கணும். காலி இன்னைக்கு எல்லாம் ஒரு அலுவலகத்தை நடக்கணும் பத்தியா? அது என்ன செஞ்ச சரி அவன் ஏந்துலாம் ஊதி ஊதி விட்டேன். தங்க மேல இருந்து ஊதி ஊதி விட்டா. எல்லாம் நீதான் பொறுத்துக்கணும் மக்களுக்கு.